இல்லைம்மா, கழிப்பறைகளை பொறுத்தளவில் போதுமான அளவு கூடுதலாகவே இருக்கின்றது. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எடுத்துக்கின்ற பிஜிவி நிறுவனம் கழிப்பறைகளை பராமரிப்பதற்கு முழுமையாக ஆட்களை நியமித்திருக்கின்றது. உணவகங்களை பொறுத்தளவில் தனியார் உணவகங்கள் தற்போது செயல்பாட்டிலே இருக்கின்றன. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மலிவு விலையில் ஒரு உணவகத்தை ஏற்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்குண்டான அடிப்படை பணிகளை தற்போது துவக்குகின்ற நிலையிலே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கின்றது. ஆகவே உணவகத்திற்குண்டான பற்றாக்குறை இல்லை. அதேபோல் குழந்தைகளுக்கு பால் அத்தியாவசிய பொருள் என்பதால் ஆவின் பாலகத்தின் சார்பில் 2 ஆவின் பாலகங்கள் கிளாம்பாக்கம் பேருநிலையத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. விலைமதிப்பற்ற மனித உயிர்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய உடல்நலக் குறைவிற்கு உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மருத்துவமனையில் பரிசோதனை மற்றும் அவர்களுடைய உடல்நிலையை குறித்து அறிந்து கொள்வதற்குண்டான கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படவில்லை. அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மருந்து மாத்திரைகளுக்கு தான் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றது. ஆகவே என்னென்ன மக்களுக்கு இன்றியமையாத தேவைகளோ அதை உடனுக்குடன் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் போக்குவரத்து துறையும் இணைந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு வந்துச்சு உங்களுக்கு? சரி 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 கலைவுமா. எல்லோரும் இந்த கோயம்பேடை பற்றி என்ன கேட்பீங்கன்னு நினச்சேன். லூலு மாலை பற்றி எதுவும் கேட்கல யாரும். சொல்லட்டுமா? சரி, இல்லை சொல்லிட்டேன், நேற்றே சொல்லிட்டோம். அப்படி எந்த திட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லை, நிச்சயமாக அது ஒட்டுமொத்தமாக 51 ஏக்கர் நிலப்பரப்பு இடம். அந்த 51 ஏக்கர் நிலப்பரப்பு நிலத்திலே ஏதாவது மக்களுக்கு பயன்படுகின்ற கட்டமைப்புகளோ திட்டங்களோ கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அதில் பசுமை பூங்காவும் இடம்பெறும். உதாரணத்துக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எடுத்துக்கொண்டால் 6 ஏக்கரிலே ஒரு நீரேற்று பூங்கா அமைத்திருக்கிறார்கள். 86 ஏக்கரிலே இருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு காலநிலை பூங்கா 11 ஏக்கரிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே 51 ஏக்கரிலே வருகின்ற திட்டங்களுக்கு தகுந்தாற்போல் நிச்சயமாக அதில் பசுமை பூங்கா இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மார்க்கெட்டு? நல்லா தானே இருக்குது, சிறப்பாக தானே செயல்படுது. இல்லை, அதிகமாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் அங்கே மார்க்கெட்டிற்கு வந்து செல்லுகிறார்கள். ஆகவே அதிகமான மக்கள் புழக்கம் இருப்பதால் அங்கு தேவையான அளவிற்கு காவலர்களும் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் காவலர்களும் தூய்மை பணியாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். விசேஷ காலங்களில் கூடுதலாக அங்கே பணியாளர்களை அமைத்து, அதேபோல் விசேஷ காலங்களில் காவல்துறையில் கூடுதலாக போக்குவரத்து காவலர், சட்டம் ஒழுங்கை பார்ப்பதற்கு காவலர்களையும் நியமித்து சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேவை இருந்தால் அது குறித்து பரிசீலிக்கலாம். அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் தற்பொழுதுதான் பிரைவேட்டாக கன்சல்டன்ட்டிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அவர்களுடைய இறுதி அறிக்கை வந்த பிறகு அதை முழுமையாக கூர்ந்து ஆய்வு செய்து அதன் பிறகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய உத்தரவு பெற்ற பிறகு மக்களுடைய கருத்து கேட்புகளுக்கு பிறகுதான் எந்த விதமான முடிவும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அது குறித்த பணிகள் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றன.